பொருட்டோவை விட காவாக்கி தான் பல மடங்கு டெக்னிக்கலா பவர் அதிகம்னு சொன்னா உங்கள எத்தனை பேர் நம்புவீங்க? அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஆக்சுவலி நான் ப்ரெடிஷன் வீடியோ போட்டா மறுநாளே போட்டுருக்கணும், பட் கொஞ்சம் வேலை வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வெளியூர் வந்திருக்கேன். ஸோ பேசுறதுக்கே ஒரு பிளேஸ் இல்லை. இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கதே ஒரு வேற பிளேஸில் தான். பட் என்ன பண்றது, நம்ம வீடியோ போட்டாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, காவாக்கி நான் ஏன் ஸ்ட்ராங்னு சொல்றேன்னா, அவன் இஷுக்கியோட வெசல். அப்போ பொருட்டோ தான் மொமோஷிக்கியோட வெசல். அப்படின்னா மொமோஷிக்கி வீக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலி அப்படிதான் அவங்க காமிச்சிருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. ஓகே, சாப்டர் 8ல இருந்து லெவல்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மொமோஷிக்கி விசஸ் ஃபைகாகி, நருட்டோ, சாஸ்கி, பொருட்டோ இவங்களுக்குள்ள ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். இந்த ஃபைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மொமோஷிக்கி பேஸ் ஃபார்ம்லயே இருந்துகிட்டு எல்லா காகேஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். சோ இந்த 5 காகேயும் சேர்ந்து கின்ஷிக்கு ட்ராப் பண்ண பிறகு நம்ம மொமோஷிக்கி தனியா இருப்பான். சோ அதனால இவங்க எல்லாத்தையுமே ஓவர் பவர் பண்றதுக்கு கின்ஷிக்கு ஃபுட்டா மாத்தி சாப்பிடுவான். சாப்பிட்ட பிறகு அந்த 5 காகேயுமே ஒன் ஷாட் பண்ணிருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா நருட்டோ விசஸ் சாஸ்கி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ பேஸ் ஃபார்ம்லயே மொமோஷிக்கிக்கு ரியாக்ட் பண்ணிருப்பான். அது ஒரு சின்ன சீக்வன்ஸா இருந்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய ஃபீட் தான். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நருட்டோ கேசியம் பிளஸ் ஸ்டேஜ் முடிக்கு போயிட்டு மொமோஷிக்கி மூஞ்சிலே ஒரு அடியை போடுவான். இந்த மாதிரி ஒரு ஃபீட்டை அவன் இஷிக்கி கிட்ட பண்ணவே கிடையாது. முக்கியமா சொல்ல போனா இஷிக்கியோட வெசல் ஜிகன் கிட்ட பண்ணவே கிடையாது. இத்தனைக்கும் இஷிக்கியை விட ஜிகன் ரொம்பவே வீக்கான ஒரு பர்சன். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இதை நம்ம டீடைலா இப்ப நம்ம பார்க்கலாம். பொருட்டோ சாப்டர் 37 அண்ட் 38ல பாத்தீங்கன்னா ஜிகனுக்கும் நருட்டோ சாஸ்கேக்கும் சண்டை நடக்கும். அப்போ ஜிகன் வெறும் கார்மா வெர்ஷன் 1லயே நருட்டோ சாஸ்கேவை ஓவர் பவர் பண்ணுவான். அதுக்கப்புறமா நருட்டோ குராமா மோடுக்கு போவான், சாஸ்கே சுசுனோ எடுப்பான். ஸோ இது சமாளிக்கிறதுக்கு ஜிகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கார்மா வெர்ஷன் 2 ஆக்டிவேட் பண்ணுவான். இந்த ஃபார்ம்ல போயிட்டு 2 பேத்தையுமே அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுவான். டிஃபீட் பண்ண பிறகு அவனோட பாடியில பாத்தீங்கன்னா ஒரு கிராக் விழும். அப்போ ஜிகன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நானுமே என்னோட லிமிட்ல இருக்கேன், ஜிகனால என்னோட பவரை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, எனக்கு உண்மையிலுமே காவாக்கி தேவை அப்படின்ற மாதிரி ஜிகன் சொல்லுவான். ஸோ அப்படின்னா இஷிக்கியோட பவரை ஜிகனால தாக்கு பிடிக்க முடியல, அதனாலதான் அவன் உடம்புல கிராக் விழுந்திருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஜிகன் ஆக்சுவலி, அதாவது இஷிக்கி ஆக்சுவலி ஜிகனோட சாக்கராவை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர இஷிக்கியோட சாக்கராவை யூஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன்ட்டு குழப்பமா இருக்கும், பட் கொஞ்சம் கண்டினியூவா வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகே, இதுக்கு அடுத்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா அமோடோ இஷிக்கி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது எல்லாமே எங்களோட பிளான் தான். ஜிகன் நருட்டோ அண்ட் சாஸ்கி கிட்ட சண்டை போட்டதுனால இப்ப அவன் வீக்கா இருக்கான். சோ இந்த டைம்ல காஷின் கோஜின் அவன் கிட்ட சண்டை போட்டான் அப்படின்னா அவனை கொல்ல முடியும், அதாவது ஜிகனோட ட்ரூ ஃபார்முக்கு அவனை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அமோடோ சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ அப்ப நம்ம காஷின் கோஜின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மவுண்ட் ஃபியூஜில இருந்து உண்மையான ஃபயரை சம்மன் பண்ணிடுவாரு. சோ அதுக்குள்ள ஜிகன் மாட்டிப்பான். அவனால கார்மா யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ண முடியாது, பிகாஸ் அது ஃபயர் ஸ்டைல் கிடையாது, அது ஆக்சுவல் ஃபயர். சோ ஜிகன் அதை ஷ்ரிங்க் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா ப்ரீவியஸா நருட்டோ அண்ட் சாஸ்கி கிட்ட சண்டை போட்டதுனால அவனோட சாக்கரா லாஸ் ஆகியிருக்கும். சோ அதனால அவனால எஃபெக்டிவா ஷ்ரிங்க் பண்ண முடியாது. ஸோ இந்த கட்டத்துல இருந்து அவன் தப்பிச்சாகணும் அப்படின்னா அவன் இஷிக்கியோட ஃபார்முக்கு வந்தாகணும். ஸோ ஜிகனோட பாடி ஃபுல்லா பர்ன் ஆன பிறகு அதுல இருந்து நம்ம இஷிக்கி ரீஇன்கார்னேட் ஆவான். அப்படி ஆன பிறகு அடுத்த செகண்டே அந்த ஃபயரை ஸ்ட்ரிங் பண்ணிடுவான். ஸோ அமட சொன்னதையும் இப்போ நடக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நல்லாவே புரியும். அதாவது ஜிகன் நருட்டோ அண்ட் சாஸ்கி கிட்ட சண்டை போட்டதுனால சாக்கரா கம்மி ஆயிடுச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பண்ண முடியல. ஆனா இப்போ இஷிக்கி ரீஇன்கார்னேட் ஆன பிறகு அது அடுத்த செகண்டே ஸ்ட்ரிங் பண்றான். அப்படின்னா அங்க நம்ம இஷிக்கி ஜிகனோட சக்கராவை தான் யூஸ் பண்ணியிருக்கான், அவனோட உண்மையான சக்கராவை யூஸ் பண்ணல. இது நானா சொல்லல, இஷிக்கியுமே சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஜிகன் ஃபார்ம்ல இருந்து இஷிக்கி ட்ரூ ஃபார்முக்கு வந்த பிறகு என்னோட பாடி ஃபுல்லா எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவானா, என்னதான் இருந்தாலும் இந்த பாடி 3 நாள் மட்டும்தான் இந்த எனர்ஜி தாக்கு பிடிக்கும், எனக்கு காவாக்கி அர்ஜென்ட்டா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுன்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை கூட விட்டுருங்க, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஜிகன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நருட்டோ வீட்டுக்கு வந்த பிறகு ஈனோ ஜிகனோட சாக்கரா சென்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமா செகண்ட் டைம் இஷிக்கி ஃபார்ம்ல வருவான். அப்பயுமே அவனோட சாக்கராவை யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, டேட்டா நோ ரெஜிஸ்டர்னு வரும். சோ நீங்களே பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஜிகன் ஜிகனோட சாக்கரா, செகண்ட் இஷிக்கியா இஷிக்கியோட சாக்கரா. சோ 2 விதமான சாக்கரா இருக்கு. சோ நம்ம இஷிக்கி ஜிகன் ஃபார்ம்ல நருட்டோ அண்ட் சாஸ்கி கிட்ட சண்டை போட்டது ஜிகனோட சாக்கரா வச்சுதானே தவிர இஷிக்கியோட ஓன் சாக்கரா வச்சு கிடையாது. ஸோ ஜிகனோட சாக்கரா ரிசர்வ் கம்மியாக இருக்கிறதுனால தான் அவன் நருட்டோ அண்ட் சாஸ்கி கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி டென்டேல்ஸ் கிட்ட இருந்து சாக்கராவை ரிசீவ் பண்ணிட்டு வருவான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலி ஜிகன் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது இஷிக்கி ஜிகனோட சாக்கரா தான் யூஸ் பண்ணியிருக்கானே தவிர இஷிக்கியோட சாக்கராவை யூஸ் பண்ணல. ஸோ ஜிகனோட அந்த வீக் பாடியை வச்சு தான் நருட்டோ அண்ட் சாஸ்கி, அதாவது வேர்ல்டு
வேர்ல்டுல ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லப்படுற 2 ஷினோபிஸை நம்ம ஜிகன் ஈஸியாவே டிஃபீட் பண்ணியிருக்கான். அதுவே நீங்க மொமோஷிக்கி விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொமோஷிக்கி அவனோட அல்டிமேட் ஃபார்முக்கு போவான். ஓகேவா, அல்டிமேட் ஃபார்முக்கு போயிட்டு அதுவே வந்து நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கேவை வந்து ஓவர் பவர் பண்ணியிருக்காது. கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ மொமோஷிக்கி பவர் எங்க, இஷிக்கியோட வெசலான ஜிகன் பவர் எங்க? ஆக்சுவலி மொமோஷிக்கி அண்ட் இஷிக்கியோட பவர் லெவலை கம்பேர் பண்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணல. ஆனா காவாக்கி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இதுக்கு இஷிக்கி ஜிகனோட சாக்கராவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பத்தி நம்ம பார்ப்போம். அப்பதான் வந்து இந்த விஷயம் புரியும். காகியா இஷிக்கியை பீட்ரே பண்ண பிறகு எப்படியாவது தப்பிச்சாகணுமே அப்படின்றதுக்காக பாதி உடம்போட இஷிக்கி ஒரு மாங்கை மீட் பண்றான். அந்த மாங்கு தான் ஜிகன். ஸோ சுகுனாய்க்குனாவை யூஸ் பண்ணி சின்னதா மாறி ஜிகனோட காதுக்குள்ள போயிட்டு அவனோட எல்லா நியூட்ரியன்ஸுமே நம்ம இஷிக்கி சாப்பிட்டு அவனை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றான். ஸோ இந்த மாதிரி அவன் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல ஜிகனோட பிரெயினையே நம்ம இஷிக்கி கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா ஜிகனோட மொத்த பாடியுமே இஷிக்கி அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறான். ஸோ பிசிக்கலா நம்ம இஷிக்கி பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜிகனோட உடம்புக்குள்ள இருக்கிறான். அது வந்து நம்ம அமோடோவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா தான் இஷிக்கி ஜிகனோட பாடியில காரமாவை எம்பட் பண்றான். ஸோ இந்த ரீசனால தான் இஷிக்கி அவனோட சாக்ரா ரிசர்வை யூஸ் பண்ணாம ஜிகனோட சாக்ரா ரிசர்வை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, சாக்ரா ரிசர்வ் கம்மியா இருக்குன்றது வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது. ஏன்னா நம்ம நருட்டோ கிட்ட ஏகப்பட்ட சாக்ரா இருக்கு. அப்படி இருந்தாலுமே கம்மியா இருக்க நம்ம ஜிகன் பார்த்தீங்கன்னா அவனை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் லெவல் தான். ஓகேவா, சாக்ரா ரிசர்வ் கிடையாது. ஸோ ஒருவேளை அந்த டைம்ல ஜிகனுக்கு பதிலாக இஷிக்கி வந்து இவங்க 2 பேத்து கூட சண்டை போட்டுதான்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே நம்ம இஷிக்கி 2 பேத்துமே கொண்டு இருப்பான். அந்த டைம்ல ஜிகனோட பாடியில் இருக்க சாக்ரா கம்மியானதுனால தான் நம்ம இஷிக்கி நருட்டோவை கொல்லாம சீல் பண்ணியிருப்பான். ஓகே, நம்ம இஷிக்கி வந்து ஜிகனுக்கு காரமாவு கொடுக்குறான். ஸோ கொடுத்த பிறகு ஜிகனோட பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒச்சுசுக்கியா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த காரமால இருந்து நம்ம இஷிக்கியோட டேட்டா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஜிகனை ஒரு ஒச்சுசுக்கியா மாத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே ஜிகனோட பாடி ஒரு பெர்ஃபெக்ட் வெசல் கிடையாது. அதனால தான் நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே கிட்ட சண்டை போடும் பொழுது அவனோட பாடியில கிராக் விழுந்திருக்கும். அண்ட் இந்த ரீசனால தான் இஷிக்கி அவனோட பவரை கண்ட்ரோல் பண்ணி ஜிகனோட பாடிக்குள்ள இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரியே வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஷிக்கி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இஷிக்கி ஒரு பெர்ஃபெக்ட் வெசலை தேடிக்கிட்டு இருந்தான். அதுதான் வந்து நம்ம காவாக்கி. ஓகேவா, ஸோ காவாக்கியோட உடம்புலையுமே அவன் சக்சஸ்ஃபுல்லா காரமாவை எம்பட் பண்ணிடுறான். அப்போ காவாக்கி பெர்ஃபெக்ட் வெசல்னா அவன்கிட்ட சாக்ரா ரிசர்வ் அதிகமா இருக்குன்ட்டு நீ சொல்ல வரியா அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா சாக்ரா ரிசர்வ் பொறுத்து தான் ஒரு வெசல் பெர்ஃபெக்ட் இம்பெர்ஃபெக்ட்னு கிடையாது. ஏன்னா நம்ம புருட்டோ கிட்டமே சாக்ரா ரிசர்வ் கம்மி தான். ஸோ அவனுமே மொமோஷிக்கியோட ஒரு பெர்ஃபெக்ட் வெசலா இருக்கான் அப்படின்னா ஸோ சாக்ரா ரிசர்வை பொறுத்து பெர்ஃபெக்ட் இம்பெர்ஃபெக்ட்னு கிடையாது. ஓகேவா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகுதான் காஷின் குஜின் ஜிகன் கூட சண்டை போடுவான். இதெல்லாம் வந்து அமோடோ அண்ட் காஷின் குஜின் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிகனோட உடம்புக்குள்ள இருந்து இஷிக்கியை வெளியே வர வச்சுட்டாங்க அப்படின்னா காவேக்கி உடம்புக்குள்ள இருந்து இஷிக்கால ரிவைவ் ஆக முடியாது அப்படின்ற பிளான் தான். ஏன்னா ஒரு டைம்ல கார்மா பாத்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட வேணா இருக்கலாம். ஆனா அந்த கார்மா யாரு இம்பர்ட் பண்ணாங்களோ அவங்க இதுல ஏதாச்சும் ஒரு கார்மால தான் வந்து ரிவைவ் ஆக முடியும். அதுலயும் எந்த கார்மா கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கோ அந்த கார்மா மூலமா தான் அந்த எம்பர்ட் பண்ண உச்சுசுக்கி ரிவைவ் ஆவாங்க. சோ அதுதான் வந்து நம்ம ஜிகன் விஷயத்திலுமே நடந்திருக்கும். காவாக்கிக்கு முன்னாடியே ஜிகன் உடம்புல இஷிக்கி கார்மாவை எம்பர்ட் பண்ணதுனால ஜிகனை வந்து கொல்லும் பொழுது அவனுக்குள்ள இருக்க நம்ம இஷிக்கோட கார்மா ஆக்டிவேட் ஆகி ரிவைவ் ஆகியிருப்பான். ஸோ இங்க நம்ம இஷிக்கி ரிவைவ் ஆனதுனால அவனோட இன்னொரு கார்மா இருக்கு பாத்தீங்களா, அதாவது காவாக்கி, அவன் உடம்புல இருக்கிறது மறைஞ்சு போயிடும். இதுக்கப்புறமா இஷிக்கி பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவான். அவன் இறந்து போனாலுமே நம்ம காவாக்கி வந்து ஒரு ஒச்சுசுக்கி அப்படின்ற மாதிரி அமோடோ சொல்லியிருப்பான். ஏன்னா இஷிக்கியோட மொத்த டேட்டாவுமே 80% நம்ம காவாக்கி உடம்புக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியுது ஒரு ஒச்சுசுக்கியால யாரை வேணா ஒச்சுசுக்கியா மாற்ற முடியும். நான் என்ன சொல்றேன்ட்டு புரியும்ட்டு நினைக்கிறேன். புரியலாம் இன்னொரு டைம் சொல்றேன். ஓகேவா, இஷிக்கி பாத்தீங்கன்னா ஜிகன் உடம்புக்குள்ள காரமாவை எம்பட் பண்ணா, அதுக்கப்புறமா காவாக்கி உடம்புக்குள்ள எம்பட் பண்ணான். ஓகேவா, கரெக்டா? இப்போ ஜிகன் வந்து இறந்து போனதுனால அவனோட பாடியில இருந்து இஷிக்கி ரிவைவ் ஆனான். சோ அங்க வந்து இஷிக்கி ரிவைவ் ஆகிட்டான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காவாக்கி உடம்புல இருந்து காரமா போயிடுச்சு. ஆனாலுமே அந்த காரமாக்குள்ள இருந்து டேட்டா நம்ம காவாக்கி உடம்புக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுனால அவனுமே ஒரு ஒச்சுசுக்கி தான். ஓகேவா, சோ அதனாலதான் காவாக்கி உடம்புக்குள்ள மறுபடியும் அமோடோ காரமாவை ஆட் பண்ண பிறகு அவனால இஷிக்கியோட பவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா கோடுக்கும் புருட்டோ அண்ட் காவாக்கிக்கும் சண்டை நடக்கும் பொழுது கோடு வந்து கார்மாவோட ட்ரூ எசன்ஸை பத்தி சொல்லுவான். அதாவது நீங்க கார்மாவை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நீங்க ஏன் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்கன்னு தெரியுமா? இந்த ஒச்சுசுக்கியோட மில்லியன்ஸ் ஆஃப்
இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இந்த காரமை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகும், அதனால தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நம்ம காவாக்கி ஆக்சுவலி இஷிக்கியோட வெசல், அவனுக்குள்ள இஷிக்கியோட டேட்டா இருக்கு. அந்த இஷிக்கி தான் நருட்டோ அண்ட் சாஸ்கேவை ஓவர் பவர் பண்ணியிருப்பான். அண்ட் அந்த இஷிக்கி தான் நம்ம காவாக்கிய பெர்ஃபெக்ட் வெசல்னு சொல்கிறான். பெர்ஃபெக்ட் வெசல்னா என்னன்னா, ஜிகனோட உடம்புக்குள்ள இருந்து இஷிக்கி ரீஇன்கார்னேட் ஆவான் பார்த்தீங்களா, அப்போ அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், அதை விட பவர்ஃபுல்லாக அவன் காவாக்கி உடம்புக்குள்ள ரிவைவ் ஆனா இருந்திருப்பான். இது வந்து நானா சொல்லலை, ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஜிகன் விசஸ் நருட்டோ அண்ட் சாஸ்கே ஃபைட்லையும் ஜிகன் விசஸ் காசின் கோஜின் ஃபைட்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஷிக்கியோட டோஜுட்சு ஜிகனோட கண்ணில் 3 பேட்டர்ன் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கும். ஆனால் நம்ம காவாக்கி எந்த ஒரு காரமாவே ஆக்டிவேட் பண்ணாமலேயே இஷிக்கியோட மொத்த பேட்டர்னுமே அன்லாக் பண்ணியிருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் இஷிக்கியோட பவர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான்ட்டு அர்த்தம். அது ஏன் ஜிகனோட உடம்புக்குள்ள இருக்கும்போது மட்டும் இஷிக்கியோட டோஜுட்சு ஃபுல்லாக வரல நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜிகன் அந்த டைமில் அவனோட பவர்ஸை சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பான். அவன் மட்டும் ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அப்பயே அவன் இறந்து போயிருப்பான். ஓகேவா? ஆனால் காவாக்கி பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் அவன் வந்து இஷிக்கியோட மொத்த பவருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. காவாக்கி பெர்ஃபெக்ட் வெசலாக இருக்கான்னு சொல்லிட்டேன், அவன் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஏன் அவன் பொருட்டோவை விட வீக்காக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க? அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆக்சுவலி காவாக்கியை வந்து வீக்காக காமிக்கல, அவனை சுற்றி இருக்கவங்கள பவர்ஃபுல்லாக காமிக்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோ பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர் டைம் கேப்பில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான்ட்டு நம்ம பார்த்துருப்போம், ரைட்டா? ஆனால் பொருட்டோட 3 வருஷம் ட்ரைனிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறி இருக்க மாட்டான். நம்ம காவாக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கார்மாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம பொருட்டோ கிட்ட சண்டை போட்ட அந்த டைமில் கூட அவன் கார்மாவை யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கப்புறமா தான் கார்மாவை யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ கார்மாவை பொறுத்து ஒரு பேட்டில் நடக்குது அப்படின்னா அந்த பேட்டலில் கன்ஃபார்மாக நம்ம காவாக்கிக்கு தான் பொருட்டோவை விட ஒரு படி மேலே பவர் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்படி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் பொருட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் ஃபிசிக்கல் பாடி ட்ரெயின் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் காவாக்கி விட பொருட்டோ பவர்ஃபுல்லாக தெரியிறான். ஒருவேளை நம்ம காவாக்கியுமே பொருட்டோ எடுத்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் தான் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான், ஆர் மேபி ஈக்குவலாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மொமோஷிக்கியை விட இஷிக்கி தான் பல மடங்கு ஸ்ட்ராங். ஓகேவா? நமக்கே தெரியும் கோடோட பவர் லெவல் ஜிகனை விட அதிகம்னு சொல்லிட்டு, ஆனால் இஷிக்கியை விட அதிகம் கிடையாது. நம்ம அமோடோ தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பானே தவிர டெக்னிக்கலாக இஷிக்கி சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அதனால கோட் வந்து ஜிகனை விட தான் பலசாலியை தவிர இஷிக்கியை விட பலசாலி கிடையாது. ஸோ கோடை வந்து பொருட்டோ டிஃபீட் பண்ணதுனால அவன் இஷிக்கியை விட பவர்ஃபுல்னு யாருமே சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா காவாக்கியால கோடை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா டெக்னிக்கலாக பண்ண முடியும். ஆனால் ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. காவாக்கிக்கும் கோடுக்கும் வந்து ஒரு ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடு உடம்புக்குள்ள லிமிட்டர்ஸ் இருக்கும். அந்த டைமில் நம்ம காவாக்கி கார்மா வெர்ஷன் 2 யூஸ் பண்ணி கோடு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போது காவாக்கி உடம்புக்குள்ள காரமா 18% எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கும். ஸோ 18%ல் கார்மா வெர்ஷன் 2 யூஸ் பண்ண நம்ம காவாக்கி கோடு, அதாவது லிமிட்டர்ஸ் இருக்க கூட ஓவர் பவர் பண்ணியிருப்பான். இப்போ லிமிட்டர் வந்து கோடு உடம்புக்குள்ள எடுத்தாச்சு, ரைட்? ஸோ அப்படி இருக்கப்போ அவனால் காவாக்கி கூட சண்டை போட முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே இந்த கார்மா எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம காவாக்கி உடம்புக்குள்ள ஸ்டாப் ஆகலை. ஓகேவா? அப்படின்னு ஏன்னா இஷிக்கி இறந்து போனதுனால அவனோட கார்மா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறது ஸ்டாப் ஆகிரும் அப்படின்ட்டு நிறைய பேர் பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாங்கால எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நம்ம காவாக்கி உடம்புக்குள்ள கோடு கிட்ட சண்டை போடும்பொழுது 18% எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 வருஷம் டைம் கேப்ல அவன் கன்ஃபார்மா 100% உச்சசுக்கியா மாறி இருப்பான். ஸோ அந்த 20% எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு மிகப்பெரிய பவர் லெவலை நம்ம காவாக்கி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் வந்து நான் சொல்ல நினச்சேன். ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் இருந்தேன் அப்படின்னா இதை பற்றி நான் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் நான் இருக்க பிளேஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஓகேவா? நாளை வந்து இந்த வீடியோ டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே டக்குன்னு சொல்லிட்டேன். என்னால் எலாபரேட் பண்ணி பேச முடியல. உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிற விதத்தை பார்த்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி புரியலைன்னா மறுபடியும் சொல்லுங்கள். நான் வந்து லைவில் வந்து வரேன். லைவில் வந்து இந்த வீடியோவை நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். see you guys in the next video. இந்த வீடியோ வந்து முக்கியம் தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, நம்ம போட்டோ ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.